கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 8. பிழை 8. சர்வரா? என்ன சர்வர் என புரியாதது போல் நந்தன் கேட்டு நிறுத்தவும் அவனை ஒரு பொருள் பொதிந்த பார்வை பார்த்தவள், இதுக்கு தான் என்ன கீழ் ஃப்ளோர்ல இருக்க வச்சீங்களா என்றாள். மித்ரா தெளிவாக கண்டு கொண்டாள் என புரிய, இனியும் மறைக்க முடியாது என்றுணர்ந்து, அதுக்காக இல்ல, ஆனா அதுவும் ஒரு வகையில் நல்லதாதான் போச்சு என்றிருந்தான் நந்தன். அவன் சொல்ல வருவது புரியாமல் விழிகளை கேள்வியாக உயர்த்தி நந்தனை பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. எப்படி சொல்ல, நேற்று முழுக்க இதை நினைச்சே ரொம்ப பயந்துட்டு இருந்த இல்லையா? அதான் காலையில நீ ஒரு முறை நீ அங்க இருக்கும் போதே அவங்க வர்றதுக்குள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துடுவோம்னு செக் செஞ்சேன். அப்போதான் சில இடங்கள்ல எரர் காட்டுச்சு என்றதும் மித்ராவின் முகத்தில் அவ்வளவு பதட்டம் உண்டானது. ஹே ரிலாக்ஸ், இப்போதான் எல்லாம் சுபமா முடிஞ்சிருச்சே என அவளை அமைதிப்படுத்தியவன், இது நானே எதிர்பார்க்கல. தொடர்ந்து எல்லா இடங்களிலும் எரர் வரலனாலும் கூட அங்கங்கே வர்றதும் பிரச்சனை தானே. இப்போ இப்படி இருக்கிறது, ஒருவேளை அவங்க வந்த பின்ன இன்னும் அதிகமானா என்ன செய்ய? அதான் நீ வந்து பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிறதுக்குள்ள சட்டுன்னு ஏதாவது செய்யணும்னு சர்வரை மாத்தி ட்ரை பண்ணேன். அப்போ எந்த எரரும் வரல, அதான் அப்படியே விட்டுட்டேன் என்றான் நந்தன். ஆனா அதை ஏன் என்கிட்ட முன்னையே சொல்லல என்று படபடத்தவளை பார்த்து, ஏன் தெரிஞ்சதும் அடுத்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்தே மயங்கி விழவா என்றான் கேலியாக நந்தன். முதலில் நந்தனின் கேலியில் கோபமாக அவனை முறைத்தாலும் அவன் சொல்வதும் சரியே என்று புரிய, ஆனா சொல்லாம விட்டதும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா? நான் ஓபன் செஞ்சதும் திடீர்னு அதில் செய்யப்பட்டிருந்த மாற்றங்களை பார்த்து பயந்துட்டேன். ஆனா அதை அவங்க முன்ன வெளிப்படுத்தி கொள்ள முடியாத சூழல்னு தான் கண்டுக்காதற மாதிரியே இருந்தேன். ஆனாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு உதறலோட இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் என்றவளிடம் இன்னும் அந்த பயம் மிச்சம் இருந்தது. தெரியும், பார்த்தேன் என்று நந்தனும் அவளின் முகத்தை பார்த்தவாறே கூற, அவ்வளவு அப்பட்டமாவா தெரிஞ்சது என்றால் கவலை குரலில் மித்ரா. ஆமா, ஆனாலும் உன் கவலை எதை பற்றின்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். மற்றவங்களை பொறுத்தவரை அது ப்ராஜெக்ட் அப்ரூவல் ஆகணும்னு இருக்க பதட்டமாதான் தெரியும். சோ டோன்ட் வரி என்றான் நந்தன். எப்படி இப்படி திடீர்னு என்றவளுக்கு தெரியவில்லை என்பது போல் தோள்களை குலுக்கிய நந்தன், சில நேரங்களில் இப்படி நடக்கும் என்றான். அதில் சில நொடிகள் அமைதியாக இருந்தவள், இது தானாதான் நடந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்றாள். ரொம்ப எல்லாம் யோசிக்காத மித்ரா, சர்வர் ப்ராப்ளம் எல்லாம் நம்ம ஃபீல்டுல சகஜம். இதுவும் அப்படியே நடந்ததா இருக்கட்டுமே, நீயும் அப்படியே நினை என்றான் நந்தன். ஆனால் அப்போதும் மித்ராவின் முகம் தெளிவில்லாமல் இருப்பதைக் கண்டு என்ன என்று கேள்வியாக நிறுத்தினான் நந்தன். இது யாராவது திட்டமிட்டு செஞ்சு இருந்தா எனும் போதே அப்படி யாரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இங்க வந்து செய்ய யாருக்கும் தைரியம் இருக்காது. கூல் என்றான் நந்தன். அதற்கு ஒரு மார்க்கமாக தலையசைத்தாலும் இன்னும் தெளிவில்லாத முகத்தோடே இருந்தவள் அங்கிருந்து ஒரு தலையசைப்போடு நகர்ந்து பின் அப்படியே நின்று திரும்பி நந்தனை பார்த்து தேங்க்ஸ் என்றாள். மீண்டும் உணர்ந்து புரிந்த குரலில் மித்ரா. அவளுக்கு புன்னகையோடு கட்டை விரலை உயர்த்தி காண்பித்து மித்ரா அங்கிருந்து வெளியேறும் வரை அமைதியாக இருந்தவன் அடுத்த நொடி இன்று நடந்த விஷயம் தானாக நடந்ததா இல்லை இதில் யாருடைய கையாவது இருக்கிறதா என்றுதான் ஆராயத் துவங்கினான். அவனுக்குமே இது தானாக நடக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என புரிந்தாலும் வேறு யாராவது செய்திருக்கவும் வாய்ப்புண்டு என்று புரிய அதற்கான தேடலில் இறங்கியவன் முதலில் தேடியது ஸ்வராவைத்தான். ஆனால் அவளோ ஆஸ்திரேலியா சென்று 6 மாதம் ஆகிறது என தெரிய வந்ததில் அடுத்து யார் செய்திருக்க முடியும் என்ற கேள்வியே அவனுள் ஆழமாக ஓடியது. 2 நாட்கள் கடந்திருக்க மித்ரா இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஒரு சிறு பார்ட்டியை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்ய முயன்றான் நந்தன். ஆனால் மித்ராவோ இதெல்லாம் ரொம்ப ஓவர், அதெல்லாம் வேண்டாம் என்றிருந்தால், ஏனாம் என்ற அவளின் மறுப்பு பிடிக்காமல் எரிச்சலோடு கேட்டிருந்தான் நந்தன். ஏன்னா ஏதோ மற்றவங்க எல்லாம் எதுவுமே செய்யாத மாதிரியும் நான் மட்டுமே செஞ்சிட்ட மாதிரியும் எதுக்கு இதெல்லாம்? இந்த ஆஃபீஸில் இதுவரை இப்படி ப்ராஜெக்ட் முடிச்ச எத்தனை பேருக்கு பார்ட்டி கொடுத்து இருக்கீங்க என்றாள் மித்ரா.
அப்படியெல்லாம் கொடுக்க அவங்க எல்லாம் மிஸ்ஸஸ் யது நந்தன் இல்லையே என்று இலகுவான குரலில் நந்தன் பதிலளித்திருக்க, அடடா, அப்படியே உண்மையான கல்யாணம் பாருங்க நம்மளோடது என பட்டென்று சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு சென்றாள் மித்ரா. அதில் பட்டென்ற அவளின் பதிலில் மித்ரா சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தவன் அவளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அன்று மாலை மேசை மேல் இருந்த மித்ராவின் அலைபேசி அழைக்கும் சப்தத்தில் வேகமாக வந்தவள் அதில் அழைப்பது வருண் என்றிருக்கவும் அப்படியே அதை எடுக்காமல் விட்டு சென்றாள். நேராக சென்று குழந்தைக்கு உடல் துடைத்து மித்ரா உடை மாற்ற துவங்கிவிட வருணோ விடாமல் தொடர்ந்து அழைத்து கொண்டிருந்தான். இதில் உண்டான எரிச்சலில் பல்லை கடித்தவாறு சப்தம் வராமல் மித்ரா ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தாள். அதே நேரம் அறைக்குள் வந்த நந்தன் அவளின் அலைபேசி அழைப்பதைக் கண்டு, உனக்கு கால் வருது பாரு என்று அதை எடுத்து அவளின் முன் நீட்டினான். இதில் அவனை திரும்பி முறைத்தவள், நான் உங்ககிட்ட கேட்டேனா, அதை அங்கேயே வைங்க என்றவளை கண்டு உதட்டை பிதுக்கி தோலை குலுக்கியவன் அலைபேசியை கீழே வைக்கவும் அது மீண்டும் அடிக்க துவங்கியது. அதில் அலைபேசியையும் மித்ராவையும் சில நொடிகள் பார்த்தவாறே இருந்தவன், எடுத்து பேசலாம் இல்ல என்று கேட்டுவிட்டிருக்க என உதட்டை பிதுக்கியவள் நந்தனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த அலைபேசி மீண்டும் அடிக்க துவங்கியது. இத்தனை முறை கூப்பிடுறாங்கன்னா என்ன அவசரமோ என்னவோ, எடுத்து பேசலாம் இல்ல என்று நந்தன் மீண்டும் கேட்டதும், என்ன பெருசா இருந்துற போகுது, அன்னைக்கு பேசினதுக்கு சாரி கேட்கத்தான் இருக்கும், பேசுறதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் சாரி கேட்டுட்டா சரியாயிடுமா என்ன என்றாள் மித்ரா. அதில் அதற்கு மேல் பதில் சொல்லாமல் நந்தன் அமைதியாகிவிட, அப்படியெல்லாம் உன்னை அமைதியா இருக்க விடமாட்டேன் என்பது போல் அடுத்து நந்தனின் அலைபேசிக்கு அழைத்து இருந்தான் வருண். அதில் அலைபேசியையும் மித்ராவையும் ஒரு பார்வை சிறு திகைப்போடு திரும்பி பார்த்தவன் அதை எடுக்க முயல, வேண்டாம் எடுக்காதீங்க என்றிருந்தாள் மித்ரா. மித்ரா, இதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, என்னதான் சொல்ல வராருன்னு கேட்டாதானே தெரியும் என்றவளை இடையிட்டு, எனக்கு தெரிஞ்சுக்கவே வேண்டாம் என்றிருந்தாள் மித்ரா. அதில் ஒரு பெருமூச்சோடு நந்தன் அலைபேசியை பார்க்கவும் அது மீண்டும் அடிக்க துவங்கி இருந்தது. இதில் நொடியும் தாமதிக்காது மித்ரா தடுக்கும் முன் அதை எடுத்திருந்தான் நந்தன். அடுத்த நொடி, தேங்க் காட், நீங்களாவது எடுத்தீங்களே என்று படபடப்போடு வருணின் குரல் நந்தனின் செவியில் வந்து மோத, வருணின் குரலில் இருந்த எதுவோ ஒன்று நந்தனை அசைத்து பார்த்தது. அதில் தன் முகத்தையே பார்த்தபடி நின்றிருந்த மித்ராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நந்தன் அங்கிருந்து வெளியேற அவனையே புரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. நந்தன் வெளியில் சென்ற வேகத்திலேயே திரும்ப உள்ளே வந்து மித்ரா என்று அழைக்கவும், என்ன என்கிட்ட பேசுறமா, முடியாதுன்னு சொல்லுங்க என அவனை திரும்பி பார்க்காமலேயே மித்ரா சொல்லவும், இன்னும் 2 ஹவர்ஸ்ல சென்னைக்கு ஃப்ளைட் இருக்கு, நீ உடனே கிளம்பணும் என்றிருந்தான் நந்தன். அதில் குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்தவாறு அமர்ந்திருந்தவள், ஏன் நான் ஏன் போகணும் என்று ஆத்திரத்தோடு கேட்டபடியே திரும்பியவள் நந்தனின் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை கண்டு சட்டென எழுந்து அவனை நெருங்கி, ஏன், யாருக்கு என்ன என்று வார்த்தைகள் காற்றாகி போன குரலிலும், அப்படி எதுவும் இல்ல என சொல்லிவிடேன் என்ற எதிர்பார்ப்பிலும் கேட்க அவளின் மனநிலை உணர்ந்து பட்டென பதிலளிக்க முடியாமல் தடுமாறினான் நந்தன். அவனின் அந்த உடல் மொழியே மித்ராவுக்கு பல மடங்கு பயத்தை கொடுக்க, நந்தன் ப்ளீஸ், யாருக்கும் எதுவும் இல்லதானே, சொல்லுங்க என்று அவனின் சட்டையை பற்றி உலுக்கியவளை வேதனையோடு பார்த்தவன், உங்க அம்மா என்று துவங்கவும், அம்மாவுக்கு என்னாச்சு என வேகமாக அவனை பிடித்து உலுக்க துவங்கினாள் மித்ரா. சீரியஸா இருக்காங்களாம், கிளம்பு என்றவனை நம்பாமல் பார்த்தவள், நிஜமா நீங்க பொய் சொல்லலையே என்று அப்போதும் நம்பாமல் கேட்கவும், நிஜமாதான் ஐசியூல இருக்காங்களாம் என்றான் நந்தன். ஏன் ஏன் என்னாச்சு எனும்போதே மித்ராவுக்கு உடல் நடுங்க துவங்கி இருந்தது. மித்ரா வா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது, நாம வழியில பேசிப்போம் என சொல்லும் போதே நந்தனின் அலைபேசி அழைக்க அதை எடுத்திருந்தவன், ரெடி, ஆமா டிக்கெட் கன்ஃபார்ம் தானே, ஆமா ஒரு டிக்கெட் தான் என்று பேசிக்கொண்டிருக்க அழுகையோடு அருகில் இருந்த சுவரில் சாய்ந்து நின்றிருந்தவள் நந்தனின் இந்த பேச்சில் திகைப்போடு நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அதே நேரம் அலைபேசியில் பேசிவிட்டு மித்ராவின் பக்கம் திரும்பி இருந்தவன், வா போகலாம் என்றவாறே குழந்தையை தூக்கி கொள்ள, நீங்க வரலையா
என்றிருந்தாள் மித்ரா. அதில் முன்னே சென்று கொண்டிருந்தவனின் நடை தடைபட மெல்ல திரும்பி அவளை பார்த்தவன், இல்ல நீ போ எனும் போதே, நான் மட்டும் பாப்புவை கூட்டிட்டு எப்படி இப்போ இருக்க அம்மான என்று தடுமாறியவளை இடையிட்டு இருந்தவன், இல்ல நீ மட்டும் போ, நான் எங்க பாப்புவை பார்த்துக்கிறேன் என்றிருந்தான் நந்தன். அதற்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் தடுமாறியவளுக்கு குழந்தையை அழைத்து செல்ல முடியவில்லை, இங்கேயே விட்டும் செல்ல முடியவில்லை. அதே நேரம் நந்தனின் மனநிலையும் சரியாக புரிய என்ன செய்வது என புரியாமல் தடுமாறியவளுக்கு இந்நிலையில் தனியே செல்லவும் என்னவோ போல் இருந்தது. நந்தனின் துணை இருந்தால் சற்றே பலமாக இருக்கும் என தோன்றினாலும் அவனுக்கு பிடிக்காதவர்கள் இருக்கும் இடத்திற்கு வருமாறு கேட்க முடியாமல் தடுமாறியவள், வருண் இதே ஃப்ளைட்டில் தான் வரானா என்றாள். இல்ல, வருண் நேத்தே சென்னைக்கு போயாச்சான் என்று நந்தன் காரை ஓட்ட துவங்கவும், பாப்புவை நான் கூட்டிட்டு போகவா என்றாள் மித்ரா. பாப்புவை நீ அங்க கூட்டிட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இப்போ வேண்டாம். உங்க அம்மா இப்போ ஐசியூல இருக்காங்க, நீ அங்க அவங்க கூடயே இருக்க வேண்டி இருக்கும். அப்போ பாப்புவை அங்க வச்சுக்கிறதும் அவளை பார்த்துக்கிறதும் உனக்கு கஷ்டம். இந்த நேரங்கள்ல நீ ஒரு தாயா இருக்கிறத விட ஒரு மகளா இருக்கிறது தான் சரி. இப்போ அவங்க கூட நீ இருக்கணும், எந்த கவலையும் இல்லாம நீ அங்க பாரு என்றவன் அவளை உள்ளே அனுப்பி வைக்கவும், பயமா இருக்கு, அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுதானே என அதுவரை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அவளின் அழுகை தாங்க முடியாத அளவில் வெடித்து கொண்டு வெளிவந்தது. மித்ரா, இங்க பாரு, அழாத, உங்க அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமாயிரு என அவளை தோளோடு சேர்த்து பிடித்து தேற்றினான் நந்தன். எல்லாம் சரியாகிவிடும், தைரியமாயிரு, அப்போதான் உங்க அம்மாவை உன்னால பார்த்துக்க முடியும். நேரமாகுது பார், உள்ள போ, பாப்புவை பத்தி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொல்லி மித்ராவை அனுப்பி வைத்தான் நந்தன்.